வணக்கம். மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு மாதுளப்பழம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு, கைக்குத்தல் சம்பா அரிசி, கருப்புளுந்து எல்லாம் சேர்த்து போட்டு ஆட்டி வச்ச மாவுல சூப்பரான ஒரு கம்பு இட்லி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கம்பு, சோளம், கேழ்வரகு அப்படின்னு சிறுதானிய வகை இட்லி செய்யும்போதோ, இல்லாட்டி கருப்பு கவுனி அரிசி, கைக்குத்தல் சம்பா அரிசி, கருப்புளுந்த தோலோட யூஸ் பண்ணும்போதோ, இந்த மாரி இட்லிஸ் எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா காரசாரமான ஒரு சட்னிய ரெடி பண்ணி குடுங்க. புதுசா சாப்பிடுறவங்க கூட அசால்ட்டா சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ அப்பப்ப செஞ்சு குடுத்து, அவங்களுக்கும் அத பழக்கப்படுத்துங்க. பிள்ளைகள் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் 4:30க்கு வீட்டுக்கு வந்த டியூஷன் பையன் இன்னும் வீட்டுக்கு அனுப்பல. ஏன்னா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருக்கான். அதனால கூட ஒரு 3 கொஸ்டின டெஸ்ட் குடுத்து, அதையும் கரெக்ஷன் பண்ணி அவனையும் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப் வாஷ் பண்ணதுக்கப்புறம், தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதும், அந்த தண்ணி வடும் அப்படியே தெரியும். அது போறதுக்கு ஒரு கிளாத்ல 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து கவுண்டர் டாப் ஃபுல்லா தொடச்சு எடுத்துருங்க. கிச்சன் கவுண்டர் டாப் பளபளன்னு ரெடி ஆயிடுங்க. ஏதோ மேஜிக் பண்ண மாரி இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க.